ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரியார் சுட்டி டைம் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, ஒரு கேமல் ஒட்டக படம் தான் வரைய போகிறோம். ஒட்டக படம் எப்படி ஒரு அவுட்லைன் கை எடுக்காமல் எப்படி வரையுதுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அழகாக வரையுது, எந்த படத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் வரைய போகிறோம், ஸ்கெட்சிலேயே வரைய போகிறோம், பென்சில் இல்லாமல் வரைய போகிறோன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய முகம்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த முகத்தை சிம்பிளாக அழகாக பாருங்கள். அதனுடைய நம்மளுடைய கற்பனையில் என்ன இருக்கோ அதேமாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துடும். இதனுடைய கழுத்து ரொம்பவும் நீளமும் இல்லாமல் ரொம்பவும் குள்ளவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். ஸோ அதை வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய கழுத்து வரைஞ்சி காது வரைஞ்சிட்ருக்கோம். கண் எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு டேப்பராக ஒரு லைனை போட்டு அதில் ஒரு புள்ளியை வச்சாலே போதும். எல்லா விலங்குகளுக்கும் கண் மோஸ்ட்லி சேமாக இருக்கும், ஒரு சில விலங்குகள் தவிர. அப்புறம் அதனுடைய முதுகு பகுதி நல்ல மேடாக இருக்கும். ஸோ அந்த மேடு போட்டாச்சு. பின்னாடி வால் பகுதி அப்படியே சிம்பிளாக அழகாக நம்ம மாட்டு வால் இதே மாதிரி தான் சேமாக போட்டுடலாம். அதே போல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய கழுத்து பகுதியிலேருந்து கீழே இழுத்து அப்புறம் அதனுடைய கால்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பார்த்திங்கன்னா பொடிசாக கொஞ்சம் தடிமனை ஆரம்பித்து போக பொடிசாகிடும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. காலும் பார்த்திங்கன்னா இதன் ஒட்டம் பார்த்திங்கன்னா நம்ம குதிரை சைஸுக்கு தான் இருக்கும். அதனால் அந்த கால்லேருந்தையும் அதே மாதிரி போட்டாச்சு. ரொம்ப பெருசாக இல்லாமல் சிம்பிளாக அழகாக போட்டாச்சு. ஃப்ரண்ட்டு காலை போட்டாச்சு. இப்போ பேக் கால் அதே போல் போடுறோம். இதனுடைய நடக்கிற மாதிரி போட்டிருக்குறோம். பேக் காலை கொஞ்சம் லென்த்தை இழுத்து வச்ச மாதிரி. ஸோ அந்த பேக் காலம் போட்டாச்சு. இப்போது அதனுடைய கண்டினியூவாக அதனுடைய முதுகு பகுதிக்கு கீழே உள்ள பகுதியை வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பின்கால்கள் பாருங்கள், அதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைதோம். இதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். இந்த பேப்பருக்குள்ளே எங்கன கால் வரும், எங்கன முகம் வரும் அப்படிங்கிறத ஒரு கற்பனை பண்ணிட்டிங்கனாலே அதை நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். ஸோ மொத்தம் 4 கால்களையும் அழகாக வரைஞ்சாச்சு. ஓகே, பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, வரைஞ்சாச்சு. இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன், அது பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரு, லைக்கு, கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த ட்ராயிங் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எல்லோ கலர் அங்கங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணலான்னு நினச்சி நான் கலர் கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லோ கலர் இதோட நிப்பாட்டி தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுக்க போகிறேன். அந்த கலர் கொடுத்தோன்னு பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பி கலர், அதாவது ப்ரௌன் கலர் தான் நம்ம கொடுக்குறோம். அதனுடைய மெல்லோ கலருக்கு மேலே அப்படியே ப்ரௌன் கலரையும் கொடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுறோம். இது லுக் வைஸ் அடுத்தால பார்த்திங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுத்தோன்னே இது பார்த்திங்கன்னா ரொம்ப லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அதே போல் வரைஞ்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் ப்ரீ ப்ரொமோஷன் நடந்துட்டுருக்குங்க. ஆமாங்க, ப்ரீ ப்ரொமோஷன் எப்படின்னா, நீங்கள் வரைத ட்ராயிங்கை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பப்ளிஷ் பண்ண போகிறோன்னா, நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சி டிஸ்கிரிப்ஷன் இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். வெறுமனை சென்ட் பண்ண பார்த்தாது உங்கள் பேர், உங்கள் ஸ்கூல் பேர், அப்புறம் உங்கள் கிளாஸ், அப்புறம் எந்த ஊர் அப்படிங்கிறத போடலாம். ஆப்ஷனாக உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃபோட்டோவையும் அனுப்புனீங்கன்னா நான் அதை எல்லாம் அழகாக தமிழ் ரெடி பண்ணி அழகாக நான் கம்யூனிட்டி டேப்பில் அழகாக போட்டு வைக்கிறேன். நீங்கள் லைஃப் டைம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதை டெலீட் பண்ண மாட்டோம். எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க நீங்கள் வரைஞ்சாலும் சரி, உங்கள் ட்ராயிங் வரைங்க. நான் ஃப்ரீ ப்ரொமோஷனாக பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா லைஃப் டைமாக இதில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் கூட நம்ம சேனல் இருக்கையில் அப்போது பார்த்துக்கலாம். சேனல் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அப்போது கூட பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வரைஞ்ச ட்ராயிங்ன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கலர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகான கலர் கொடுத்துருக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் உங்கள் குழந்தைங்க வரைஞ்ச ட்ராயிங்கையும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.